அப்படின்னா இப்போ உனக்கு 2 பையன் தானே? ஆமாம். வீடு 2 பேரும் சேர்ந்து தானே கட்டினாங்க? 2 பேரும் சேர்ந்து தானே வீடு கட்டினா அந்த வீட்டை? இல்லை அவர் உங்கள் மூத்த மட்டும் கட்டினாரா? இல்லை இல்லை, 2 பேரும் சேர்ந்து தானே கட்டினாங்க. இவன் தான் கட்டினாது. இவன் தான் கட்டினானா அந்த வீட்டை? ஆமாம். அந்த ஃபஸ்ட்டு வீட்டை இவன் தான் கட்டினானா? அப்புறம் எப்படி மூத்த பையனை கொடுத்தீங்க நீங்கள்? ஏன் எப்படி கொடுத்தீங்க? பிரிக்கல, இன்னும் பிரிக்கலப்பா. அது பாதி இருக்கப்பா. இல்லைப்பா, இப்போ இவன் கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டியிருக்கேன், பெரிய வீடாக கட்டிட்டேன். இந்த ஊரில் யார் வீடு இல்லை, நம்ம வீடு கட்டிட்டேன். சரி, இன்னொரு விஷயம் பேசணும் வந்துட்டேன். இப்போ காளியத்தா இருக்குல்ல, நம்ம காளியத்தா இருக்குல்ல, ஆமாம். நீ எப்போலேருந்து ஆட ஆரம்பிச்ச? நான் 22 வயது ஆட்கொண்டு காளி ஒன்ட்ட எங்கள் அம்மா ஆடிச்சு. உங்கள் அம்மா பேர் என்ன? காளி. உங்கள் அம்மா பேர் என்ன? காளி. அம்மா பேர் காளி தானே? ஆமாம். சரி, அதை ஆடிச்சு. அதை ஆடின உடனே சாமி கும்பிடாம போட்டோம். எத்தனை வருஷம் இருக்கும்? அதுக்கு 25 வயது. 25 வயசு இருக்கும். சரி, நோயா உடனே எனக்கு முடியலை. சரி, அரமண்ட பூசாரியை கூட்டி வந்து காளியம்மாவை வச்சு உடுக்கடிச்சாங்க. சரி, உடுக்கடிச்ச உடனே அப்போ சாமி வந்துடுச்சு. இப்போ உனக்கு காளி வருமா? வர சொல்லு பார்ப்போம். காளி வருமா? நினச்சி பாரு. எப்போது வரும்? இப்போ உனக்கு எத்தனை வயசில் வந்துச்சு? கேளப்பா. அவர் தண்ணியை குடிச்சிட்டு மாமன் உடைய. சரி, ஆயிரப்பில் இருந்தார். எங்கே? தரக்கோட்டையில். இங்கே ராத்திரிக்கே வந்துட்டார். இங்கே. சரி, எங்கள் மாமன் மூத்தவர் போய். யார் மாமன் மூத்தவர்? யார்? ஓய்னாக்க இருப்பேன். சரி, அவர் போய் அரமணத்தை பூஜாரியை போய் கூப்பிட்டாரு. சரி, உடுக்க அடிக்கிற போது உடுக்க அடிக்க விடல. காளி உடுக்க அடிக்க முடியலை. ஆமாம். எங்கே வச்சு அடித்தாங்க? ஆமாம், காளியத்தா கோயிலில் வச்சு அடித்தாங்க. ஆமாம். சரி, அப்போ மேடையா? மண் மேடை? மண் மேடை. அப்போ ஆமாம். இல்லை புளிய மரமா? ஆமாம், புளிய மரம். மண் மேடையா? இப்போ சின்ன கட்டி வச்சிருக்காங்க. இல்லை ஓலை இந்த ஓட்டு கொட்டாகையா? இல்லை மண் மேடை இருந்துச்சு அதுவா? மண் மேடை. ஆமாம். சரி, அதை வச்சு சாமியை கும்பிட்டு வந்தது நீங்கள் ஃபஸ்ட்டில்? ஆமாம். சொன்னார் அரமண பூஜாரி கடலில் போய் வீட்டு எடுத்துன்னு வந்து நீங்கள் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு அந்த எழுதிட்டாரு. கடலில் போய் சீட்டு எடுத்துட்டு வந்து கும்பிடுங்கன்னு இல்லை. சரி, கடலில் போய் எல்லாரும் போனாங்க. பங்காளியை போகிறதே போனாங்க. இங்கே கடலுக்கு மாதிரியே எல்லாருமே போனோம். சரி, போய் குளிச்சுட்டு வந்து இங்கே பரப்பது போய் எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கு. வந்துட்டு எனக்கு ஆபீஸும் வந்துடுச்சு. யாருக்கு? எனக்கு. எத்தனை வயசு? 12 வயசு. அந்த கோழி போடணும்னு சொல்கிறாங்க. ஆமாம். ரெடியாக வச்சுட்டு மாதிரியான வச்சு ஒருத்தன் தேங்க உழைக்க கருவேலி மச்சனேன் கருப்பைய அவரை கூப்பிட்டு மாமன் மூத்தாள் சொல்ல யாருவாழ்த்தாங்க வந்துருச்சு சாமி. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. முதன்னு வருதோ சாமி? அங்கே வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சு? ஆமாம். சரி,
அப்புறம் நம்ம கேள்வியெல்லாம் கேட்டார் எங்கள் மாமன். என்ன கேட்டார் கேள்வி? யாருன்னு கேட்டிருப்பாரு. மாமன் உங்களாக இருப்பேன். ஆ கேட்குறாரு, ஆ இவ்வளோ ஆயுதம் எங்கே வாங்கினேன்? சரி, சொல்லு. உனக்குள்ள ஆயுதம் எங்கே வாங்கினேன்? ஆமாம், சரி சொல்லு சொல்லுன்றாரு. ஆ அது அவன் அடிச்சு வந்துச்சு. ஆ இப்படி காடிச்சு, எப்படி கடிச்சு? தைக்க காடிச்சு, தைக்க. சரி சரி. ஆ பாத்தியனூர். ஆ அங்கே அடிச்சோம்னு சொல்லியாச்சு. ஆமாம், நீங்கள் சொல்லிட்டிய. ஆமாம். சரி, பரமக்குடி பாத்தியனூர். பரமக்குடியில் பாத்தியனூர். ஆமாம். சரி. ம் அதுக்கு பிறகு ஆ அதில் வந்து நம்பிட்டாங்க, உங்களை நம்பிட்டாங்க. ஆமாம். சரி சரி. அதில் இருந்து ம் எல்லோரும் கடலில் போய் நடந்து தானே போயிட்டு நடந்து தான் வரணும். அப்போ சரி எல்லோரும் அங்கே வர முடியாமல் கிடந்து போனாங்க. சரி. நான் வந்துட்டேன் இங்கே வந்துட்டிய. ஆமாம். ஆ படப்பு இடத்துக்கு வந்துட்டு படப்பு வந்துட்டிய. ஆமாம். ம் அது என்னப்பா கும்பிட்டு வர. அதுக்கு பிறகு கோயிலை கட்டி முடிஞ்சது. ம் எனக்கு போட்ட முடியல. ம் காசு கூட முடியல சேர்த்து வச்சிருந்து. சரி. அதை வட்டிக்கு கொடுத்து. சரி. அது பெருக்கி ஆ 11 லட்சம் ம் கோயில் கட்டினது. இப்போ இருக்கு கோயிலா? ஆமாம். சரி சரி. கட்ட விடல. ம் அது கட்ட விடல. ஏன் ஏன்? அப்புறம் சாமியாடி ம் கட்டப்பா ம் அப்படின்னு ம் அதை கட்டினது. ம் ஊரில் கொண்டு ஊதியாரு. ம் கார்த்திகேயன். ம் ம் அப்புறம் காமிச்சிச்சு. உங்களுக்கு காட்டுச்சோ? ஆ சரி. செப்பல் கட்டி ம் சனிமலை பொறுத்த இருக்காங்க. சனிமலை பொறுத்த இருக்குன்னு சொன்னா சொல்லியார். இருக்காங்க. சரி. அதுக்குள்ளே கட்டுற அப்படின்னு. சரி சரி. ம் எங்கள் மாமா. யார் மாமா? மாமா உடையான். சரி. கூட்டிக்கிட்டு ம் ஊரில் கூட்டிகிட்டு போங்க. சரி. ஊரில் கூட்டி போய் அங்கே போ. அப்புறம் ஆ இந்த கோயிலை கட்டுறது யார்? உடையான் பூஜாரி. உச்சனவட்டி பூசாரி, ஊர்னவட்டி பூசாரி கார்த்திகேயன். ஆ சரி. அவர் தான் ஆள் வச்சு கட்டி ம் மழை வச்சு மணலை அள்ளி வர்றது மழை வந்துருச்சு. எங்கே இருக்குது? ஆற்றுல. தேவட்டாத்துலையா? ஆ ஆ அந்த இதுக்கு வர மழை வந்துருச்சு. ம் மழை முரட்டு மழை. சரி. மழை எப்படி கொண்டு போய் கேட்குறது எல்லோரும். ம் அது சொன்னேன், ம் நம்ம மழை இறக்குறது நமக்கு வராது மழை. சரி. அது அங்கிட்டு தானே போயிடும். ஆ அது ஒரு குட்டக்கல் வந்தாங்க. ஆ அதோட மேற்கே அந்த மழை போயிடுச்சு. இங்கிட்டு வரல. மட்டும் வரல. அங்கே வச்சுக்கிட்டு வரல. ம் அதை வச்சு தான் கட்டுறது. ம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காளியத்தா வந்து உங்கள் காலத்துக்கு பிறகு யார்கிட்ட ஆடும்? எங்களுக்கு ஆடணும். யார்கிட்டையுமே வந்து காளியத்தா ஆட மாட்டேங்குது. நாங்கள் வந்து சும்மா சாமி விடுறதா எப்படி? ஏப்பா ம் நான் தான் ஆடுறேனே. எங்கே ஆடுறிய? இது வரைக்கும் ஆடல. 2 வருஷம் ஆடலையே. ஆடக்கூட பிடிச்சிக்கிறாங்கப்பா. ஆ ஆட விடாம பிடிச்சிக்கிறாங்களா? ஆமாம். ஆ ஆ உங்களுக்கு பிறகு யார் ஆடுவா? உங்களுக்கு பிறகு யார் ஆடுவா? ஐயா முனியாண்டின்னு ஒரு கிழமை இருந்தார். எப்போ?
அந்த காலத்தில் எங்கே யார் அவர்? கண்ணத்தான் இருக்க கண்ணத்தாமா. அவன் அப்பனை பார்த்த ஐயா. சரி, அவர் இப்போ இல்லை இல்லை? அவர் அப்போவே செத்து போயிட்டாரு. சரி, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து காளியத்தை ஆடினீங்க, உங்கள் காலத்துக்கு பிறகு யார் ஆடுவா? மூத்தவங்களுக்கு கொடுக்க ஏற்கலை. காளி ஒத்துக்கலை. ஆமாம். சரி, இவனுக்கான சின்னம்மை இவனுக்கு இருக்குமா? வீட்டுக்காரப்போ சாப்பிடக்கூடாது. ஆ, இவனுக்கு காளி வந்து ஆடிடுமா? 8 நாளைக்கு வரவே நிற்கணும். 8 நாளைக்கு கல்லறைக்கு முன்னாடி. ஆமாம். ஒரு வேளை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ஒரு மத்தியானம் விட்டேன். இல்லை, இவனுக்கு உங்கள் மயருக்கான சின்னம்மைய காந்தி இவனுக்கு வந்து காளி கல்லறைக்கு ஆடுமா? ஆடும் ஒழுங்காக நிற்கும். இது எப்படி இருக்கணும்? இது என்ன இருக்கணும்? அடுத்தவரை சாப்பிடக்கூடாது, நிற்கக்கூடாது. தீட்டு உள்ள சாப்பிடக்கூடாது. ஆமாம். யார் வீட்லையும் சாப்பிடக்கூடாதாவே? ஆமாம். எனக்கு வந்து 85 வயது. 85 வயசாச்சு. ஆமாம். சரி, 85 வயது ஆடி இருக்கிய. இப்போ நாங்கள் வந்து இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷம் திருவிழா வந்து ரொம்ப பெருசாக பண்ணுறோம். எங்களுக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னால், காளியத்தை வந்து யாருக்கும் வந்து ஆட மாட்டேங்குது அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்குது மனசுக்குள்ள. பொம்பளைக்கு பொண்ணு தான் ஆடணும். இந்த காஞ்சி ஆடுறது ஒன்று பொண்ணு அது இல்லை. சரி, அது இல்லை. சரி, இருந்து தர்மங்குடியா? சனி மூலையில். சனி மூளை. ஆமாம். அது ஆடு. சனி மூலையில் யார் இருக்கா? கண்ணத்தான் இருக்கா. கண்ணத்தான் ஆடுமா? கண்ணத்தான் மங்க. கண்ணத்தாமா யாரு? மங்க ஆடுமா? ஆடுமா? தப்பா ஆடு. கலரிக்கு ஆடுமா? அதான் ஆடும். இது வரைக்கும் ஆடலையே. ஆடிச்சு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆடுறேன்னா எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்ல, இதுதான் காளி அப்படின்னு நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லணும்ல, அதானே காளி. நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க போகிறோம். இப்போ நீ உங்கள்கிட்ட கேட்டில்ல, இந்த ஆயுதம் வந்து எங்கே செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால உங்கள்கிட்ட, நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி காளியத்தை ஆடுறவங்கள்ட்ட நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லணும்ல. ஆமாம்மா. அது சொன்னா தான் ஏற்றுக்குவோம். 10 பேர் ஆடுறாங்க, 10 பேர் காளின்னு சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் ஏற்றுக்க முடியும்? ஆமாம், ஆடுறாங்கல்ல, நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொன்னது தான் நாங்கள் ஒத்துப்போம். ஆமாம், அதான் உண்மை. இப்போ இவருக்கு உங்கள் மயனுக்கு சின்ன மயனுக்கு இவர் கோயில் மேலே மிக பற்று இருக்காரு. காசு ரொம்ப கோயிலுக்காக ரொம்ப லட்சக்கணக்கில் இறக்கிறாரு, செய்கிறாரு. இவருக்கு உங்கள் காலத்துக்கு பிறகு இவருக்கு வருமா? சாமி கும்பிடுறது. சாமி பரப்பு சாமி கும்பிடுறோமா? ஆமாம். அங்கே ஆடுறது ஆடுறது ஆணுக்கு ஆடுறதா பொண்ணுக்கு ஆடுறது அங்கே தான் சொல்லணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படி சொன்னால், அங்கே 100 பேர் ஆடுறாங்க, நாங்கள் யாரையும் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அது காளி. அதெல்லாம் பொய்யா ஆடுறாப்பா. ஆமாம், சாமி காளியாட்ட வாக்கு வந்து ஆடுறதில்ல. சரி, மண்டகிரிபத்துக்கு ஆடுறது. குடிவரத்துக்கு வாதத்துக்கு மருந்து விட்டா நிற்குமா? நிற்காது. இப்போ என்ன செய்கிறது? இப்போ காளியை வந்து யார் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களுக்கு பிள்ளை இவருக்கு ஆட வைங்க, உங்கள் மயனுக்கு சின்ன மயனுக்கு ஆட சொல்லுங்கள், இவனுக்கு ஆட சொல்லுங்கள். அன்றைக்கி வந்துடுப்பா சாமி. 90 பூசி விடுங்க அவனுக்கு. 90 பூசிட்டீங்களா? போய் கடலத்து குளிச்சு விட்டு 8 நாளைக்கு எண்ணிட்டு வரலாம் நிற்கணும். சரி, 8 நாளைக்கு. ஆமாம். சோறு தான் சாப்பிடணும். யார் இவர்? ஆமாம். சரி, நான் சாப்பிட்டு நின்றுல உங்கள் மாதிரி செய்யணும். ஆமாம். செருப்படக்கூடாது.
யார் வீட்டுக்கும் போய் சாப்பிடக்கூடாது, ஆமாம் தீட்டுக்கார வீட்டுக்கு போகக்கூடாது, ஆமாம் கோயிலே இருக்கணும். அதானே சொல்ல வரிய? ஆமாம் 8 நாளைக்கு கோயிலில் இருக்கணும், விரதம் இருக்கணும், ஆமாம் கடுமையான விரதம் இருக்கணும். ஆமாம் ஒரு வேளை சாப்பிடணும், மதியம் மட்டும் சாப்பிடணுமோ நைட்டுக்கா? தினமும் பண்ணி கொடுத்தா சாப்பிட்லாம். சாப்பிடலாம். ஆ சோறு பறிக்க நீ கொடுத்தாரு ஏ சோறு பறிக்க சோறு சாப்பிடக்கூடாது. ஆ ஆ ஆ எப்போ காப்பு கட்டுறோமோ அன்னையிலேருந்து விரதம் இருக்கணும் தெரியுதோ? ஆமாம் இருக்கணும். அப்போ உனக்கு இந்த வருஷம் எல்லாம் வந்துருமா கலரிக்கு? காப்பு கட்டுற அன்னைக்கு தெரியும். இப்போ நீ வர்ற வழி என்ன? காப்பு கண்ணு தெரிஞ்சிருமா? ஆமாம் ரைட்டு. டேய் உனக்கு காப்பு கண்ணு தெரிஞ்சு விரதம் இருக்கிற, அதுக்கு முன்னாடி 1 மாதம் விரதம் இருக்கிற, காப்பு கண்ணி உங்கள் விரதம் பார்ப்போம். உங்கள் அப்பா சொல்கிறாரு, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். காப்புக்கிறது 1 மாதம் முன்னாடியே உங்கள் மாதிரி விரதம் இருக்க வச்சுருவோம். 8 நாள் இருந்தால் போதும். 8 நாள் இருக்கட்டும். காப்புக்கு இங்கே வரட்டும். அன்றைக்கி உங்கள் மயனுக்கு காளி வந்து ஆடிச்சுன்னா நம்ம காளியத்தை அரங்கேற்றுறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஆசை தான், காளியத்தை வந்து யாருக்காச்சும் ஒருத்தர் ஆடணும், குறி சொல்லணும் அப்படின்னு தான் ஆசை. நாங்கள் ஏன்னா பல லட்சம் போட்டு செலவழித்து காப்பி விடுறோம். இங்கே ஜாயின் போடுறது, இங்கே பரப்பு போடுறது, நடந்தான் போகணும். நடந்தான் போகணும். ரோட்டுக்கு தொண்டிக்கு இப்போ நடந்து போகணும், பஸ்ஸில் போகணுமா? ஆமாம் வரணும். இப்போ நடந்து பஸ் போட்டா கோயில் நடந்து போய் போவார் எப்போதும் சரி. இப்போ நடந்த போயிலா? அங்கே நல்ல நிலவு. ஆ 3 கையெழுத்து செம்பு எடுத்துக்கிட்டு போகும்போது கக்கடை துட்டு விட்டு தண்ணி போது ஒரு ஆள் ஒரு ஆள் எத்தனை மணிக்கு? அது 1 மணி இருக்கு. சரி. கோயிலை பார்த்து வந்தாக்க விழிஞ்ச வச்சாக்கணும். சரி. அந்த கக்கடத்தூர் ஆளுநர் இருக்கு பாரு, கம்மாய்க்கல. ஆமாம். அது அங்கேருந்து ஒரு ஆள் வேட்டையாக அடிக்கிறது நல்ல பம்பு அடிக்கிறது. அவர் முன்னாலே போயிருந்தார். ஐயா நானும் வரேன் சொல்கிறேங்க, ஐயா நானும் வரேன் அப்படிங்கிறேன். அவர் நம்ம சுத்தத்தில் வர வேலையே எட்டிக்கிட்டே போய் அந்த ஆலமரத்துக்கு நேரம் கீழே இறங்கிச்சது. அந்த ஆலமரம் கீழே நின்ட்டாராக்க அவர்? கீழே இறங்கிச்சு. சரி. கீழே என்னடா ஆளுன்னு நமக்கு வந்து தெரிஞ்சு இப்போ கம்மாய்க்கல ஆலமரத்துக்கு இறங்குறாரு அப்படின்ட்டு கரையை ஏறினால ஒரு கரையை பார்க்க மாடு அங்கேருந்து வந்து மாட்டை போட்டுக்கிட்டு மண்ணை பறிக்குது. மாடு மாடு என்னைக்கும் மஞ்சள் இல்லையே இங்கே பறிக்குது அப்படின்ட்டு ரோட்டை விட்டு மாடு குத்தாலும் குத்தி போயிடுவேன். கீழே இறங்கி ரோட்டில் ரெண்டு பாரு கண்ணு ரெண்டு தெரியாது. உங்களுக்கு கண்ணு தெரியல? சரி. எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வரணும் தெரியாது. கண்ணு தெரியாமல் போச்சு. ஆமாம். ஆமாம். அந்த முட்டா தரவா போச்சு கண்ணு தெரியாது அப்படின்னா அப்பாங்க நம்ம நல்லா மணியை கூப்பிட்டு நல்லா திரும்பியா கூப்பிட்டிய? ஆமாம். அந்த மாட்டை விளைச்சி விட்டுட்டு என்னை வந்து வெறிக்கு தொண்டைக்கு அந்த அந்தான்னு போகிறவங்க கோழி போடுது. சரி. அப்போ தான் விடியுது, துண்டி போகும்போது விடியுது. யார் துணைக்கு வந்தா? நான் போகிட்டு கண்ணு தெரிஞ்சிருச்சு அப்போ? ஆமாம். அப்போ தான் இங்கே அங்கே குக்கரன் கூவுது. அப்போ 5 முறையே நம்ம வந்துட்டோம். அதாவது நம்ம நல்லா இல்லை அந்த விட்டுட்டு அது போயிட்டாங்க. சரி. நீங்கள் வளத்தில் நான் எனக்கு தெரியும் நீங்கள் ஆடினியை வச்சிய என்ன. நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னு சொன்னால், உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் மூத்தமே சரிப்பட்டு வர மாட்டார். உங்கள் மூத்தமே சரிப்பட்டு வர மாட்டார். இதுக்கு உங்கள் இளையமையே ஆடுவாரா?
அவனுக்கு மூத்த ஆளுக்கு வராது. அதை உண்மையிலே கட்டுப்பட கட்டுப்பட மாட்டேன், மூத்தாள் வேண்டாம். இப்போ சின்ன ஆளுக்கு ஓகே, சின்ன ஆள் சரி தானே? சின்ன ஆள் டேய், ஹலோ டேய், இங்கே வா, வச்சுக்கணும் வாப்பா, இவாப்பா சின்ன ஆள், இவர் தான்ப்பா சின்ன ஆள். இவர் தான் சொல்கிறாரு, நம்ம காளியத்தவள் பூசாரி இவர் தான் சொல்கிறாரு. இவர் தான் சின்ன மையன், இவருக்கு தான் ஆடுன்னு இவங்க அப்பா சொல்கிறாரு. இவனுக்கு வந்து கலரியும் போது 8 நாள் விரதம் இருந்தால் இவனுக்கு வந்து கலரி அன்றைக்கி காப்பு கட்டுற அன்றைக்கினே சாமி வந்துடும்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறிய, 8 நாள் விரதம் இருந்தால் கலரியும் போது காளியத்தை வந்து வந்துடும் சொல்கிறீல்ல, வந்துடும்ல, வந்துடும் வராதா? ஆமாம். 16 முழம் சீலை. 16 முழம் சேலை. அது எங்கே நாங்கள் அடிக்கணும்? அடிக்க முடியல, நாங்கள் எங்கேயும் தேடுறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. எங்கே அடிக்கலாம்? நாங்கள் அடிக்கணும், எங்கே அடிக்கணும்? அது எப்படி சீலை உண்டாந்தது? இல்லை, அந்த சேலை வச்சிருக்கல, ஒரு சேலை கோயில் இருக்குல்ல, அதெல்லாம் பிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ வந்து புது சேலை அடிக்கணும்னா நாங்கள் எங்கே அடிக்கணும்? எங்கே இருக்குது அந்த இடம்? எங்கே இருக்குது? யமுனேஸ்வரத்தில். எந்த புறம்? யமுனேஸ்வரம். யமுனேஸ்வரம் போய் கேட்டு வந்துட்டேன். பரமக்குடியில் யமுனேஸ்வரத்தில் போய் கேட்டுட்டு வந்துட்டேன் ஒவ்வொரு கடையா. இப்போல்லாம் கைத்தறியில் கையில் பண்ணுறதில்ல, எல்லாம் மிஷின் வந்துடுச்சு, இப்போ பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு எங்கே இப்போ இருக்கா கேட்டு சொல்ல முடியுமா? எந்த இடத்துல போனால் நாங்கள் சேலை அடிக்க முடியும் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போகிறோம். கேட்டு சொல்லிடலா? காலிட்டு கேட்டு சொல்லிடலா? அது எப்படின்னா சேலை எப்படி கொண்டு வந்து சொன்னா, ராயங்கருப்பேன் இங்கே இருந்திருக்கேன். ராயங்கருப்பேன் இந்த குடியிருப்பில். சரி, இந்த குடியிருப்பில் இருந்தார். இருந்திருக்கேன். மீனாவூருக்கு ஒட்டங்க வெட்டி வெட்டி காசை கடலில் கொட்டி விட்டேன். முனியாவில் மீனாவூரில் அந்த குளக்காலை வெட்டிட்டு போயிருக்காங்க ஒட்டங்க. சரி, இந்த காசு வந்து கரையில் கொட்டி விட்டேன். காசை கரையில் கொட்டிவிட்டாரோ? ஆமாம். சரி, அல்ல பண்ணல, அல்ல விடலை. ஆமாம். அது ராயங்கருப்பை மாட்டை பற்றி போகிறது. இந்த காடை அப்போ இந்த வேட்டி காடை பீச்சு தானே வேட்டி, அதில் கழிச்சிட்டு வந்து சரி அந்த பாக்காய்களில் வச்சு மம்பாடையில் வச்சுவிட்டு மம்பாடில் வச்சுட்டு தலைக்கடைக்கு போயிருக்கேன். அந்த தாத்தா சட்டியை கடைக்கு வாங்க காதை போய் போய் பார்த்தா காசை காணா உள்ளே போச்சு. சரி, அந்த வாய்க்கால போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சு. மம்பாடாயா இப்போ போய் 6 பரமக்குடி போயிட்டு தான் நாங்கள் இருப்பேன். பரமக்குடிக்கு போய் எல்லா டைம்லாம் கேள்வி போய் அங்கேருந்து கூட்டிட்டு வந்து வெட்டியிருக்கேன். அவனை நாக்கத்தால போட்டு நாக்கத்தால போட்டுருச்சு. ஆமாம். யார் வந்து வெட்டுனா? காசு எடுக்கிறதுக்கு போய் கூட்டிட்டு வந்துருக்கேன்ப்பா. சரி சரி, காசு எடுக்கிறதுக்கா ஆளை கூட்டி வந்து வெட்டும் போது நாக்கு தெளிடுச்சு. ஆமாம். அது வெட்டு வெட்டுறப்போ அது மம்மாட்ட காசு உள்ளே போட்டு. சரி, அவன் போய் பட்டோல்காரனாக போய் கூட்டிகிட்டு வந்து பரமக்குடியில் போய் கூட்டிகிட்டு வந்து இது அவனுக்கு வெட்டம் இல்லை, அவன் குடும்பத்தை போய் அங்கே போய் கொடாது பண்ணி குடும்பத்தை கொலை பண்ணிடுச்சு. பரமக்குடியில் அங்கே வந்து அவன் அங்கேருந்து அவன் அந்த ஆள் வந்து அங்கேருந்து வந்து தூளாயுதம், இந்த சேலை, 10 பேருக்கு மோதிரம். 10 பேருக்கு மோதிரமா? சரி, என்ன மோதிரம்? தங்கத்துலையா? ஆமாம். இந்த குழந்தைக்கு காப்பு. அதெல்லாம் எங்கே இப்போ காணா? சொல்கிறேன் கேளு. காப்பு
காப்பு ஆ அப்புறம் எங்கள் அம்மா ஆடிடுச்சு. உங்கள் அம்மா ஆடிடுச்சு. ம் அதெல்லாம் போட்டு உங்கள் அம்மாவுக்கு போட்டு ஆடினாங்க, உங்கள் அம்மா ஆடினாங்க. மோதிரம் காப்பில் உங்கள் அம்மா ஆடுவாங்களோ? ஆ சேலையெல்லாம் போட்டு உங்கள் அம்மா ஆடுவாங்களோ? ஆமாம், சேலை காப்பு மோதிரம்லாம் போட்டு உங்கள் அம்மா ஆடுவாங்க. எங்கள் அம்மா. சரி சரி. அப்பதான் அடிச்சுனாங்கல்ல. ம் ம் உங்கள் அம்மா ஆடுனாங்க. ம் அப்புறம் எங்கள் ஐயா ஐயாண்ணா யாரு? கண்ணத்தா இருக்கு, கண்ணத்தா. அப்பான்னு பார்த்து ஐயா. சரி. உண்மையிலேயே அவர் பேர். ம் அவர் முழு அந்த தோட்டம் இருக்கா உங்கள் வீட்டு வருமா, தோட்டம் இருக்கு. அதில் ஒரு முருங்கை மரம் வந்துருக்கு. சரி கீழே ஒருத்தர் இருக்காரு. சரி. அதால அங்கே இந்த பள்ளங்காலி எங்கே இருக்குது, பள்ளங்காலி எங்கே பள்ளங்காலி. பள்ளங்காலி. ஆமாம், அதை கேட்டுட்டு அந்த பொட்டியில் சாமப்புறம் கட்டிட்டு அப்படியே பள்ளங்காலி கேட்குன்னு சொல்லியிருந்தாரோ? கேட்டுக்கிட்டே வந்திருக்கேன் அந்த ஆள். சரி. இவனை வந்து எங்கள் ஐயா போய் கேட்க. சரி. இந்த பள்ளங்காலி போயிருங்க ஆ ஐயா, ஆ நான் தான் ஆடுறேன். ஆ யார்? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா ஐயா ஐயா. ஆ ஆ கண்ணதா இருக்கு. ஆ ஆ அப்பா அவ தாத்தா. தாத்தா. ஆ ஆ அப்போ வச்சுக்கிட்டு பரவாயில்ல 90 ரூபாய்க்கு அந்த ஆள் கொண்டுக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் குடும்பம் நல்லா வந்துட்டா. இப்போ காளியத்தா கோயில் இருக்கே, காளியத்தா கோயில், அதனுடைய அடிப்படை வரலாறு என்ன? அடிப்படை வரலாறு, ஆரம்ப கட்ட வரலாறு என்ன? ஆமாம், என்னன்னு கேட்டேன். எப்படி வந்துச்சு காளியத்தா இங்கே? எப்படிலாம் இங்கே வந்துச்சு? நம்ம லாங்காட்டுருக்கு, ம் லாங்காட்டுக்கு எப்படிலாம் காளி வந்துச்சு? இந்த காளியத்தா எப்போ உங்களுக்கு தெரியுமா வந்தது? ஆமாம், நல்லா மனிதா இருக்கா. ஆமாம். அங்கே இருந்தது, அங்கே இருந்து காதை அள்ளிட்டு வந்ததுனால நான் எங்கே இருப்பேன் பண்ணது இல்லை. இப்போ நல்லத்துல கோயில் இருந்துச்சா? நம்ம காளி இருக்குல்ல, நம்ம காளியத்தா எங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு? எங்கே இருந்துச்சு? நம்ம காளியம்மா இருக்குல்ல, எங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு? முதல்ல எங்கே இருந்துச்சு? அங்கே முனியாவில் இருந்துச்சா? ஆலமரம் இருந்துச்சு. அப்போ என்ன இருந்துச்சு? ஆரம்பத்தில் ஆலமரம். ஆலமரம் இருந்துச்சோ? அங்கே இருந்துச்சோ? முரட்டு மரம் இருந்துச்சு. இப்போ காணா? பட்டு போச்சு. சரி. அவர் தான் ஆடுவார். யாரு? ஐயா. சரி. உங்கள் ஐயானா யாரு? முனி ஆடுவார். ஆ ஐயானா உங்கள் அப்பால பெற்றவரா? உங்களை ஐயானா யாரு? முனிய யாரு? அப்போ பார்த்தா ஐயா ஆ அவங்க தம்பி பின்னால் முனியங்கிற உங்கள் அப்பாவோட பிறந்தவர். உங்கள் அப்பாவோட பிறந்த முனியே ஆடுவாரா? கண்ணத்தார் இருக்குப்பா. ஆமாம். கண்ணத்தார் இருக்கா? ஆமாம். அவங்க அப்பனை பார்த்தா ஐயா. சரி சரி, அவரை தான் ஐயான்னு சொல்லிடலாம் நீங்கள். சரி. ஆ இப்போ அங்கே காளியத்தா இருந்துச்சு, இங்கே எப்படி கொண்டாந்திய? எப்படி அங்கேருந்து இங்கே எப்படி கொண்டாந்திய? ஐயா அது புதுமணி வச்சுட்டாரு. ஏன் வச்சிய? உங்களுக்கு யார் ஏன் தோணுச்சு இங்கே உண்டான? எதுக்கு தோணுச்சு உங்களுக்கு? எங்கள் அம்மா சொல்லும் இந்த வர்றாங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ம் இல்லை, உங்கள் அம்மா இந்த காளியத்தா வந்தது பிறகு ஆடிச்சா இல்லை வர்றதுக்கு முன்னாடியே ஆடிச்சா? உங்கள் அம்மா இந்த வீட்டில் பிறந்தது. அது பிறந்துச்சு ரைட்டு. காளியம்மா வந்து ஆடிச்சுல, இங்கே காளியத்தா வச்சு கும்பிட்டி இல்லை, அப்போ ஆடிச்சா இல்லை நல்லாத்திரை கோயிலில் முனியால் இருக்கும்போது ஆடிச்சா? அப்போவே ஆடிச்சு. அங்கேயே ஆடிச்சு. ம் ம் அங்கேருந்து எடுத்து இங்கே கட்டினியை வச்சிலோ, மண் இங்கே வச்சு கட்டினியே. உங்களுக்கு தெரியுமா அது? எனக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி. ஆமாம். உங்களுக்கு தெரியாது இது? எங்கள் அம்மாப்பா கேட்டேன், அவங்க சொன்னாங்க. ஆமாம், ஏம்மா எப்படி நீ ஆடுற, எப்படி வந்துச்சு ம் அது சொன்னிச்சு. ஆமாம்.
இந்த மாதிரி முனியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிட்டோமான்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு 85 வயசு, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு வந்து 12 வயசுல வந்துச்சு காளியத்தை வந்துச்சு இல்லை? எத்தனை வயசு வந்துச்சு உங்கள் காளியத்தை? 12 வயசுல வந்துருச்சு. எத்தனை வயசுல காளியம்மா உங்களுக்கு வந்துச்சு? ஆமாம். எந்த வயசு? வயசு 22 வயசு. 22 வயசுல உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம். ம். அதுவாக வந்துச்சா நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? விரதம் இருந்தீங்களா? நம்ம முனியாண்டி ம். என்ன மாறி இந்த பூசாரியா? ஒரு மாரியப்பாவா? மாறிட்டு அப்பேன். அப்பேன் அதான். சரி. அப்புறம் ம். தொத்தமைய. ம். எல்லாம் போய் கடல் போய் குளிச்சு விட்டு தீர்வு வரணும். ம். இங்கே நானும் போனேன். ம். அங்கே இது தொண்டிக்கு நேராக போகாமல் ம். அங்கே ஒரு சாமி இருக்குல்ல, அங்கிட்டு ம். தொண்டிக்கு நேராக போகாமல் இப்படி அது சுசியமாக கிடக்கு. எங்கிட்டு? பக்கத்தில் எனக்கு நேரம் கிடக்கு. பஸ் ஸ்டாண்ட் நேரம் எங்கிட்டு? ஆமாம். ஆ. தையாங்கிட்டு அவுட்டரில் இருக்காங்க. ஆமாம், அங்கே தான் குளிப்பாங்க. ஆமாம். அங்கிட்டு தொண்டியம்மா கோயில் இருக்கா? ம். தொண்டியம்மா கோயில் இருக்கு. ஆமாம். ம். அது நேரம் குளித்து விட்டு ம். வந்து தேங்காய் பழம் கோயில். சரி, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு 85 வயசு ஆகி போச்சு. நாங்கள் என்ன நினைக்கிறோம், இப்போ இளைஞர் மன்றத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம் பொறுப்பில். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னால், காளியத்தா யாருக்காச்சும் வந்து ஒரு ஆளுக்கு ஆடணும், ஆடி குறி சொல்லணும், கலரி வைக்கிறவன் நம்ம அப்போ வந்து ஆடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆடினீங்க ஒரு காலத்தில், நானும் சின்ன பிள்ளைல பார்த்துருக்கேன். இப்போ உங்கள் மூத்த மையனுக்கு ஆடாதுன்னு நீ சொல்லிட்டியே. இப்போ உங்கள் காலத்துக்கு பிறகு இந்த சின்ன மையம் இருக்கிறாருல, இவருக்கு வந்து ஆடுறதுக்கு நீங்கள் குருவுங்களை கொடுங்களே. ஆ. என்னை கொடுப்பியா? என்னை கொடுப்பியா? கருப்பு கட்ட அன்னைக்குனா காப்பு கட்டுவோம்ல. ஆமாம். அன்னைக்கு குருவுங்களை கொடுக்குறீங்களா? சரி சரி. அப்பா சரி, அன்னைக்கு கொடுங்க. அதுக்கு முன்னாடி தர மாட்டீங்களா? ம். காப்பு கட்ட அன்னைக்குன்னு ஒன்று குருவுங்களை கொடுக்குறீங்களா? ஆமாம். ஆ. அப்போ இப்போ ஆடட்டுமா? உங்கள் சின்னம்மையை ஆடட்டுமா? வந்துடும். எப்படி சொல்கிறீங்க வந்துடும்னு இப்படி சொல்கிறீங்க? பழப்பு போடுவோமா? ஆமாம். அதுக்கு மாரியண்ண தேங்காய் பழத்தேன். சரி. ஆரம்பித்தேன். கொடுக்குற போது ஒரு அறுபாட்டில் போகையிலே சாமி வந்துடும். வந்துடுச்சு. இப்போ நான் என்ன இப்போ வந்து உங்களுடைய பேச்சு இப்போ நம்புகிறேன். காப்பு கட்டுற அன்னைக்குன்னு இவனுக்கு குருவுங்களை கொடுக்குறிய, கல்லறியில் இவனுக்கு வந்து காளியத்தை வந்து இவனுக்கு ஆடிடுமா? வந்துடும். நம்பலாமா? நம்பியிருக்கவா? நம்பவா? நம்பலாமா? நம்பி இருக்கலாமா? எனக்கு வந்து அங்கே வந்து சாமியும் வரல. மாறி என்ன வச்சு தேங்காய் எடுத்துக்கிட்டு இப்படி ஊந்து இப்படி கட்டைக்கல வந்துடுச்சு சாமி. வந்துடுச்சு. சரி. எப்போது? ஆற்று மகம். சரி சரி. அப்போ தான் எங்கள் மாமா வயலாக இருப்பேன். இந்த கேள்விகள்லாம் கேட்டது நீ சொல்லிட்டியே, சரியாக சொல்லிட்டியே. ஆமாம். அந்த மாதிரி இவனு சொல்லணும், அப்போ தான் நம்புவோம் நாங்கள். இப்போ நீங்கள் சொல்லிக்கல காளியத்தை இவன் வந்து ஆடும்போது நான் கேட்கல போய் சொல்லணும், இல்லை நாங்கள் நம்ப மாட்டோம். சொன்னா தான் நம்புவோம் இல்லையா? அதான் உண்மை. சொல்லணும்ல. எனக்கு வருமா வரான்னு கேட்குறாரு. வந்துடும்பா. வந்துடும். உனக்கு குருங்குலை வந்து என்ன சொல்கிறான், 8 நாள் விரதரிப்பியான். உனக்கு வந்து காப்பு கடையும் குருங்குலை கொடுக்குறீல, காப்பு கறி கொடுக்குறிய.
காப்பு கட்டினது ஆத்திரிக்கே உனக்கு வந்து சாமி வந்து கட்டும். கட்டுன்னு சொல்கிறாரா உனக்கு காப்பு? நம்பரே உனக்கு காப்பு கட்டுன்னு சொல்கிறாப்புல. காப்பு கட்டுன்னு சொல்றீங்களா? நம்ம தான் கட்டானே. அது நம்ம கட்டுறது சரி. இவனுக்கு வந்து காடி வந்து ஆடிடும்னு சொல்றீங்க. நீங்கள் குருவுங்குள்ளே எப்போ கொடுப்பிய? எப்போ குருவுங்குள்ளே எப்போ தருவிய? அவனுக்கு குருவுங்குள்ளே காப்பு கட்டும் போது கொடுத்துறீங்களா? அன்னைக்கு தான் அன்னைக்கு கொடுத்துருங்க. ஆமாம். இவன் உங்களுக்கு காலத்துக்கு ஆடட்டும். ஆமாம். இவன் தான் வந்து ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கிறான், கோயில் மேலே வெறித்தனமாக இருக்கிறான். இவனுக்கு கொடுத்துறீங்களா? ரைட்டு, ஓகே. வேறு என்ன சொல்ல விரும்பலாதுங்க கோயிலை பற்றி, காளியத்தலை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், ஒரு கருத்து, ஏதாவது ஒரு அதிசயம் சொல்லுங்கள் காளியத்தலை பற்றி. நீங்கள் இருக்கும்போது சொல்லியிருக்க. இப்போ உங்களை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஹலோ, நீங்கள் பேசுகிறது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உலகம் முழுவதும் தெரியும். இது உலகம் பூரா போகுது. நீங்கள் பேசுறது பூரா இப்போ பேசுனீங்களே தெரியும். நீங்கள் மறைஞ்சாலும் அந்த புகழ் இருக்கும். இப்போ நீங்கள் பேசுறது பூரா உலகம் பூரா பார்க்க போகுது. இப்போ ஏதாச்சும் காளியத்தலை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கு நீங்கள் பேசுகிறத. இப்போ நீங்கள் செத்தாலும் இந்த முத்தை வந்து பேசுறது இப்போ ஊரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம உலகம் பூரா பார்க்கணும். உண்மையாக பேசுகிற மாதிரியே இருக்கும். உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ காளியத்தலை பற்றி பேசுறீங்கல்ல, அதே மாதிரி நீ செத்த பிறகுமே அது மாதிரி தான் எங்களுக்கு தோணும். இது அப்படியே இருக்கும் காலத்துக்கும். இப்போ நீ நிதி பேசுனீல்ல, இது காலத்துக்கு இருக்கும். காளியை பற்றி உண்மையை சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆமாம். உங்களுக்கு காசு அப்போ இந்த ரோடு போடல. இந்த ரோடு தேவட்ட ரோடா? ஆமாம். போடலை. அங்கே கம்மாய்க்கு வண்டி பாதை இருந்துச்சு. ஆமாம். அது போய் ஒரு 2 பனைமரம். 2 பனைமரம் இருந்துச்சா? 2 பனைமரம். சரி. அது ஒரு குத்துக்கல் இருந்துச்சு. சரி. ஆவரம் தூருக்குள்ள இம்பட்டு காசு இருக்கும்பா. ஆவரம் தூருக்குள்ள இம்பட்டு காசு? காசா இல்லை தாளா பணம்? காசு. ஒரு காசு தான். செம்பு காசு. செம்பு காசு. சரி. அவன் ராயங்கல் வெள்ளி எனக்கு காமிச்சது பித்தளை. பித்தளை காட்டுச்சு உங்களுக்கு? ஆமாம். அன்னைக்கு சமயம் இருக்கிற சமயம். சமயம் அடிக்கணியில். அவர் இங்கே பார்த்தா 2 பேரும் தேவாடைக்க போகும்போது உங்களுக்கு வந்து எப்போ தூங்கும்போது காட்டுச்சோ? எப்போ காட்டுச்சு காசு? முகட்டு மாதிரி இருந்துச்சு. முனியல். ஆமாம். ஒரு புயல் அப்படியே சாதி நொறுங்கி போயிடல. சரி, புயலில். ஆமாம். அதை வச்சு தான் அந்த கோயிலை கட்டினது. எது? அந்த மேடை. இப்போ எனக்கு காளியம்மையில் நெருப்பு மிச்சம் தெரியுமா, தீ மிதிச்சம் தெரியுமா? அப்போ எனக்கு காவடி செஞ்சு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்படியா? காவடி செஞ்சு கொடுத்த ஞாபகம் இருக்கா? நம்ம காளியம்மையில் வந்து பூக்குழி இறங்கணும் தெரியுமா? பூக்குழி எந்திரிச்சு பூக்குழி இறங்கணுமா? அப்போவே காவடி செஞ்சு கொடுத்தாரு எனக்கு. சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம பூக்குழி இறங்கக்கூடாதா? தீ மிதிக்கலாமா? இறங்கலாமா? அப்போ ஏன் இது வரைக்கும் பண்ணலை நீங்கள் உங்கள் காலத்தில்? ஆரம்பத்தில் செஞ்ச மேம ஏன் இப்போ வந்து பூக்குழி இறங்குறது இல்லை நம்ம கோயிலில்? இந்த சின்ன பேரில் கூடி இந்த மட்டையில் கொடுத்து கட்டிக்கிச்சு. ஆமாம், தென்னங்க இது. அப்போ கோயிலாம் கட்டலை, மண்ணும் போடாத. காவடி 4 வயலுக்கு அங்கேருந்து வந்தாங்க. ஆடிட்டு வரேன், இந்த கட்டையை எரிஞ்சு ரொம்ப இடத்துக்கு போட்டேன். நீ எரிச்சிட்டிய? சரி. சாமி வரா, சும்மா ஆடிட்டு வர்றாங்க அப்படி சொல்லி தீய டெஸ்ட் பண்ணிட்டிய? இறங்கிட்டாங்க. இறங்கிட்டாங்களா? ஒன்றும் ஆகல. அப்பவே போய் சேராஜாரை கொடுத்துட்டு வந்து ஒரு சின்ன மேலே கட்டிட்டிய? கட்டணும். மண்ணை வச்சு தான் கும்பிட்டுட்டு வந்தோம். சேராஜாரி. சரி. ஆமாம். அதை அப்படியே கட்டினோம்னு அவரும் பார்த்துட்டு அவரை வந்து நம்புதால
முத்து இருக்கான நம்ம முத்து. ஆமாம் நம்ம முத்து இருக்காப்புல. ம் அவங்க ஐயா ம் அதான் ரமேஷ் அப்பா தாத்தா தானே. கொத்துக்காரங்க பார்ப்பாரு. ம் ம் அவர் இங்கே வந்திருந்தாரு கொம்பாலூருக்கு. ம் நான் சொன்னேன் ம் மழை வச்சே பொழுதுச்சே வருது, ம் ஒரு சின்ன மேலையை கட்டு கொஞ்சீங்களோ? கட்டுங்க ம் செஞ்சு அப்படின்னு. ம் அவர் சின்ன மேலையா ம் இந்த இருக்குல்ல இப்போ அடிச்சுக்கமே. ஆ சரி அப்படி கட்டி வச்சு போனார். சரி சரி. இப்போ நாங்கள் கட்டி வச்சிருக்கோமே ஓகே தானே? சரி நல்லது தானே கட்டி இருக்கிறது? நல்லது. இல்லை எல்லாம் திட்டினாங்க எங்களை கட்டக்கூடாதுன்னு. ஏன் சொன்னேன்? அது எங்களை எல்லாம் திட்டினாங்க, ஏன் வந்து மண்மேடை கட்டினீங்கன்னு சொல்லிட்டு. தொடுக்கு நேரம் புயல் அடிச்சு மரம் ஆ ரெண்டை பிறந்துச்சு பார்த்தியா? ஆ 2 ஓட்டை இருக்கு, 2 பிளந்துருக்கு. ஆமாம். ஆ ஆ பார்த்தியா? ஆமாம் ஆமாம். நான் எங்கள் வீடு கிழக்கட்டு, ம் உங்கள் வீடு ஒரு சின்ன கொட்டையை மச்சனை கட்டி வச்சுருந்தார். ம் அதில் இருந்தாங்க அவங்க. ம் காற்று அடித்த உடனே ம் 2 மாடு நினச்ச பைமாடு. சரி. ஊரில் கொடுத்து ஒரு சின்ன கொட்டை இருக்குது. சின்ன கொட்டை இருந்துச்சோ? ஆமாம். ஆ காற்று அடித்த உடனே மாட்டை அதில் ஆ வலிச்சு சரி. காற்று வருஷம் மாதிரி அடிக்குது. ஆ படம் அடிச்சு பாரு. மரம் பெரிய மரமோ? அது புளிய அந்த புளிய மரம் பெரிய மரம். சரி. அப்போ தாங்க கும்பிட்டேன். ம் அங்கிட்ட நாங்கள் மாடு நிற்க நான் நிற்க செத்தெல்லாம் சாக வேண்டியதேன். கொண்டு விட்டு என்ன பண்ண போடுறேன் அப்படி கேட்டிய? அப்படின்னு ம் ஒரு காற்று விட்டு நண்டு கட்சி மரம் புலந்த மரம் அப்படி வந்து மூடி. 2 புலந்த மரம்? ஆமாம் 2 புலந்த மரம். அந்த பேர் ஆமாம் ஏறி இறங்கி இருக்கு, வேறு இறங்கி இருக்கு. அந்த சிராயை கொண்டாந்து அப்போ நின்று ஆ அங்கே கூட கொண்டு வந்து காவடி விழுந்துச்சு காலத்தில். ஆ ஆ அப்போ நீங்கள் இது உங்களுக்கு தெரியுமா? அது நடந்தது தெரியுமா? இப்போடா ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம் இருக்கும்? 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் இருக்கும். 7 வயசுலையா? உங்களுக்கு 7 வயசா? உங்களுக்கு வயசு என்ன இப்போவா? அப்போ மரம் இது நம்ம புயல் என்ன வயசு உங்களுக்கு? 35 வயசு இருக்கும். உங்களுக்கு 35 வயசு இருக்கும். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உங்களை வயசு இப்போ என்ன? இப்போ வயசு என்ன உங்களுக்கு? 95. 85 95? 85 வயசு உங்களுக்கு இப்போ? ஆமாம். ஆ 85 வயசுல நாங்கள்லாம் இருக்க மாட்டோம். நீங்கள் மட்டும் எப்படி நடமாடுறீங்க? எப்படி நடமாடுறீங்க நீங்கள் மட்டும்? சாமிடா. சாமி தானே மாட்டோம் உங்களை? எங்கே போனாலும் நினச்சேன்னா முன்னாலே போய்கிட்டு இருக்கோம். நினச்சிருவீங்க ஒன்றா நினச்சிருவீங்க. ஆமாம். ஆ முன்னாலே போயிட்டு இருக்கேன், பின்னாலே எல்லாம் பார்ப்போம். போவிய? ஆமாப்பா. இன்னும் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு காலையில் நினச்சி போயிட்டு இருக்கிறிய? ஆமாம். ஆ இன்னைக்கு ம் செத்த விட்டு நிற்க மாட்டேன். ஆமாம். செத்த விட்டு போகக்கூடாது. ஆமாம். போக நிற்க மாட்டேன். ம் வீட்டுக்கு இறங்கு தீட்டு சிலைக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. ம் வீட்டு தூரம் போகக்கூடாது. ஆமாம். ம் எங்கள் அக்கா தங்கச்சி சும்மா சாப்பிடலாம். அங்கே சாப்பிட்லாம். ஆமாம். வேற யாருமே சாப்பிடக்கூடாது. செருப்பு போடுவீங்களா? செருப்பு செருப்பு அப்போ போடக்கூடாது. ம் நடந்து போகணும். இப்போ நடந்தான் போகணும். பார்த்துக்க தம்பி நீங்களாம் தொண்டிக்கு. ம் ஆமாம். சரி. இந்த வருஷம் நீங்கள் திருவிழா பார்த்துட்டு நீங்கள் திருவிழா பார்க்கணும் இந்த வருஷம். ஆ பார்த்துட்டுல்ல? மாறியனே வாயை கட்டாமல் தேங்காய் குறைக்கும். அது தூக்குறாட்டி வாயை கட்டி தான் உடைக்கணுமோ? ஏன் அப்படி? அந்த காலத்துலேருந்து அப்படித்தான் வாயை கட்டி தான் உடைக்கணும். ஆமாம். தேங்காய் உடைக்கணும். இப்படி கட்டி இப்படி கட்டி இப்போ பார்த்தா ஆணிவக்கம் பேக கட்டுறேன். வாயை கட்டுறாப்புல. அவங்க அப்பா கட்டினாரு. ஆமாம். நான் சொன்னேன் உங்கள் அப்பா கட்டினாரு. நீ தேங்காய் உடைக்கிறதா யாருக்கும் தேங்காய் உடைக்கிறாலும் சும்மா உடைக்காது. வாயை கட்டி உடை. வாயை கட்டியா வரும். சரி சரி.
சரி 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 உங்கள் இந்த மயனுக்கு உங்கள் காலத்துக்கு பிறகு வளர்த்து விட்டு போங்க காளி தேவையில் பார்த்துக்கிட்டேன், காளி வந்து ஆடட்டும், அதுக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டு போங்க. எனக்கு பிறகு இவனுக்கு பொண்ணு இப்போ பையங்கேயும் பிறக்கலாம் பிறக்காதா? இவனுக்கு ஒரே பொண்ணு தானா இல்லை பையன் பிறக்குமா? இவனுக்கு சின்ன ஆளுக்கு இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இப்போ இருக்கா? எப்போ பிறக்கும்? இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இப்போ, இவனுக்கு வாரிசு இருக்கா இல்லையா? ஏன்டா ம் வீட்டுக்காரனுக்கு இருக்கானா? ம் என்னப்பா இருக்குன்னு சொல்கிறாராப்பா? ஆ சரி, இப்போ வந்து நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பேசுனீங்க, இது வரைக்கும் நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் கேட்டல, நீங்கள் பயிற்சுனில்ல, இதை வந்து உலகம் இந்தியா பூரா பார்க்கும், இந்தியா பூரா பார்க்குது இப்போ. ஆமாம், அதுதான் உங்களை நான் எடுத்தேன். சரி, இது உலகம் பூரா பார்க்க போகுது. கையெடுத்து கும்பிடுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். கையெடுத்து இப்படி கும்பிடுங்க, முடிவு கையெடுத்து இப்படி கும்பிடுங்க. இங்கே கேமரா பாருங்கள். ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? ஏதாச்சும் சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். கிராமம் நல்லா இருக்கணும், குடிமுறை நல்லா இருக்கணும்டா. வேற இது எது என்ன சொல்ல மக்களுக்கு சொல்லுன்னா சொல்லுங்க. சரி, முடிச்சுக்கிறவா? யாருக்கும் ஜாதி ஒழிச்சு பெரும்படுத்து ஊங்க நல்லா எனக்கு முன்னாலே போயிடும்டா. பிசாசு பிடிச்சா நீங்கள் பிரம அடிச்சா போயிடும், பிசாசு போயிடும். சரி சரி. இல்லை, இப்போ வீடியோ முடிக்க போகிறேன். உலகம் மக்கள் எல்லாம் இங்கே ஒரு ஆள் பார்க்கல, உங்களை நாங்கள் பேசலை, உலகம் பார்த்துட்டு இருக்கு. ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்கள் மக்களுக்கு. நான் வந்து முடிக்க போகிறேன். வீடியோ நிப்பாட்டுட்டா? நீங்கள் செத்து போனாலும் இது உங்கள் நிலச்சிக்கிட்டு இருக்கும் காலத்துக்கும். இது நீ செத்தாலும் இருக்கும் அந்த வீடியோ. இங்கே பார்த்து சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். காளியம்மனை பற்றி தான் சொல்லுங்கள், நல்ல வார்த்தை. இந்த காளி எல்லாரும் நல்லா வைக்கணும்னு சொல்லுங்கள். குடிமுறையும் எல்லாம் வச்சேன், கிராமத்தை நல்லா வச்சேன். யாரும் அம்பக்கும் போகக்கூடாது. சும்மா ரொம்ப அழுகாதிய, சும்மா அழுகாம சும்மா சொல்லுங்க. நார்மலாக இருங்க. ஏன் அழுகு? காளியத்தை வந்துருச்சா என்ன உங்களுக்கு? இப்போ அருள் வந்துருச்சா? காளியத்தை வந்துருச்சா என்ன உங்களுக்கு? இப்போ கோயிலில் வேலை பார்த்தேன். யாரு? கொத்தனார். கார்த்திகேயன். அவர் கொண்டாந்து ஆள் விட்டு வெட்டினார். ஒரு பையன் அது மண்ணாட்ட போய் நம்ம ஊரா? ஆமாம், மண்ணாட்ட போய் இவரா? முத்து இவர், சின்ன தம்பி, மருது. வேற யாரு? கணேசன். போசு மூத்தாளா? சரி. செத்து போயிட்டாங்க, செத்து போட்டுட்டு. செத்து போயிட்டாரு. ஆமாம். தேவராசு. அவனா பொண்டாட்டி. 2 செத்து போயிட்டாங்க. ஆமாம். அது இந்த கொத்தனார் பயிர் அவங்க வீட்டில் இருந்தனால போட்டுக்கிச்சு. சரி. வகுத்த குத்து இங்கே அவங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க, கொத்தனார் இருந்தாங்க. ஆமாம், இருந்தாங்க. சாமியாடி வீடு போட்டு அது விரைச்சி வச்சு விட்டு இன்னைக்கு அது என்ன முடிவு. இன்னைக்கு வருவாரோ உங்களை பார்க்க? அம்மா பெரம்பு எடுத்தானா
கிளம்பி போகிறோம். இப்போ காளியத்தா கோயில் காளியத்தா சேலை இருக்குல்ல, சேலை ஆமாம். அதில் வந்து 10 கை இருக்குல்ல, அந்த சேலை காளியத்தோட சேலை இருக்குல்ல, சேலை ம் அதில் 10 கை இருக்குது. ம் 10 கையிலையும் 10 பொருள் இருக்குது. ஆமாம். அது என்னென்ன பொருள்? இல்லை அதெல்லாம் கிடையாது. ம் அது சேலையில் இல்லை. சரி, ம் இப்போ ஒரு சேலையில் இருக்கே, இல்லை. பழைய சேலை ஒன்று இருக்கு இங்கே. ஆ பழைய சேலை ஒன்று பிஞ்சு இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலை எங்களுக்கு. அதுக்கு ம் அந்த நிலவர ஆள் செத்து போயிருந்தாங்க. இல்லை, அது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம் ஆ. செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்களா? ம். இப்போ என்ன, இப்போ சேலை வாங்குறதா இல்லையா சாமிக்கு? நானும் எம்எல்ஏஸ்வரம் போயிட்டு ம் அது வந்து மதுரை அங்கே போய் அங்கே இல்லை, காரைக்குடிகள் அங்கேயும் இல்லை. ம் நாங்களும் காரைக்குடி, மதுரை, யமுனேஸ்வரம், பரமக்குடி சுற்றிட்டு வந்துட்டோம். இல்லை, கிடைக்கல. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம்? சேலை வாங்குமா நம்ம? நான் பார்த்துட்டு ம் இதை வந்து சராசரி எடுத்தேன். ஆ கீழே வச்சு ஆ செராக்ஸ் சார், சேலை சராசரி எடுத்துருக்கேன். செராக்ஸ் இருக்குது. செராக்ஸா? சரி, அப்போ அந்த சேலை இப்போ எங்கே இருக்குது? அங்கே கோயில் இருக்குது. இல்லையே. கோயில் இருக்குது, பிஞ்சு பிஞ்சு போச்சு, பிஞ்சு போயிருக்கு. சேலை இருக்குது, பிஞ்சு போச்சு. ம் இத்து போச்சு, இத்து போய் பிஞ்சு போச்சு. நாங்கள் பார்த்தோம். ம் அது மாதிரி பண்ணோம்னா எங்களுக்கு எங்கேயும் நான் கேட்டு பார்த்த அளவில் யாரும் செய்ய முடியும்னு சொல்லிட்டா. ம் ஆனால் இந்த படிக்கட்டு 2 படிக்கட்டு கிரனட்டு ஏறம்ல மேலே படிக்கட்டு ம். சைடில் 2 பாட்டு போட்டுல. சரி, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிக்கிறேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பேசுனீங்கல்ல, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க. 1 மணி நேரம் வீடியோ இந்த உலகம் பூரா உங்களை பார்க்கும். நீங்கள் செத்து போனாலும் கூட, இறந்து போனாலும் கூட, இந்த உலகத்தில் நீங்கள் பேசின வீடியோ ஓடிட்டே இருக்கும். அப்படி அதனால் நீங்கள் உசுராக தான் இருக்க. இப்போ காளியத்தாரை பற்றி நீ பேசின விஷயம் பூரா நான் வந்து நாளைக்கு ஏற்றி விட்டுருவேன். சரியா? ஓகே, முடிக்கவா? வணக்கம், கும்பிடுங்க. நன்றி. நன்றி சொல்லுங்கள். நன்றி. ஓகே.